ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் பைஸ்ட் ட்ரெஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். இந்த மன அழுத்தம் நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்காத பட்சத்தில் தான் இந்த மன அழுத்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். நம்ம மனசு எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அதுக்கு ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போவுமே பாசிட்டிவாக சிந்திக்கணும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நினைக்கும் நடக்கும் என்று சொல்வார்கள். அது மாதிரி நல்லதையே நினைக்கணும். பாசிட்டிவான சிந்தனை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெகட்டிவ் சிந்தனையை மறந்துடணும். அப்போ தான் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். முன்னாடி கிராமத்தில் உள்ளவர்கள் நல்லா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தார்கள். ஏன்னா அவங்க எந்த பிரச்சனையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. முன்னாடி இது மாதிரி வேலை பிரச்சனையே இல்லை. அவங்க கைத்தொழிலை அவங்கவுங்க செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம சிட்டி வாழ்க்கை வாழணும், மாடர்னாக இருக்கணும்னு சொல்லி சிட்டிக்கு வந்தப்போ நம்ம நகரத்துக்கு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எப்பொழுதுமே டென்ஷன், ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் படிப்பு, டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா மைண்டில் வச்சு நமக்கு அந்த டிப்ரெஷன் அதிகமாக ஆகிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எப்போவுமே நல்லதுவே நினைக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு சாப்பாட்டையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே இந்த பிரச்சனைக்கு நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம ஒரு குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கணும். அப்படி தூங்கலை அப்படின்னா சில பிரச்சனைகள் உடம்புலையும் வரும், மனசுக்கும் வரும். நம்ம தூங்காமல் ஒரு விஷயத்தையே மறுபடியும் சிந்தனை செய்யும்போது நம்ம உடம்பு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும்போது நமக்கு இந்த மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். நமக்கு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம், இல்லைன்னா கற்பனை செய்வோம். அப்படி கற்பனை செய்யும்போதே அந்த நோய் நமக்கு உள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம எதையுமே நோய் வந்துருச்சுனோ, இனி நோய் நம்மளுக்கு அடுத்து வந்துடும், பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு நோய் வந்திருக்கு, அது மாதிரியே நமக்கு வந்துடும் சொல்லி எப்போவுமே கற்பனை செய்யவே கூடாது. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அந்த நோய் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அதனால நல்ல விஷயத்தை மட்டும் நினைத்தால் நல்லது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனையினால் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைகளை நம்ம பெற்றோர்கள் நம்ம செய்ய முடியாத வேலையை, நம்ம அடைய முடியாத லட்சியங்களை குழந்தைகள் அடையணும். அவங்க நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் போகணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி விடுகிறோம். அந்த மாதிரி செய்யாமல் குழந்தைகளை ஃப்ரீயாக விட்டால் அவங்க ஆரோக்கியமாக அவங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். அவங்களுக்கு ஏற்ற வேலை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த வேலையை செய்யும்போது தான் அவங்க அதை 100% முழுமையான வேலையாக செய்வாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்யும்போது அவங்க நல்ல முறையில் அதை 100% கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. அந்த வேலையில் எப்படி இருந்தாலும் குறைவு ஏற்படும். நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது தான் நம்மளால் முழு ஈடுபாடு கொடுத்து அதில் நமக்கு ஜெயிக்க முடியும். அதனால் இந்த மன அழுத்த பிரச்சனையை குழந்தையிலிருந்து பெரியவர் வரை இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளோட சாப்பாட்டு முறை, லைஃப் ஸ்டைல். எந்த எக்ஸசைஸும் கிடையாது. நம்ம எதையோ ஒன்று மனசில் சிந்திச்சுட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது காரணம் இந்த மன அழுத்த பிரச்சனை வருது. இதற்கான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் அதிகம் தூங்க மாட்டாங்க. இப்போ ஒரு மனிதன் 10 மணிக்கு தூங்கியா 5 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சிக்கலாம். அதாவது 8 மணி நேரம் உறங்கலாம். அப்படி அந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் 1 மணி ராத்திரி 1 மணி ஆனாலும் அவர்களுக்கு உறக்கம் வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அடிக்கொருக்கா தலைவலி வர்றது, ஒரு பிரச்சனை பற்றியே சிந்தனை செய்து கொண்டே இருப்பது. ஏதாவது ஒரு பிரச்சனை மனசில் ராத்திரி பகலும் அது சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு இந்த மன அழுத்த பிரச்சனை உள்ளதான அறிகுறி தான். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு கவலை ஏற்படும்.
ஐயோ நம்ம எத்தனை நாளைக்கு இது மாதிரி மருந்து சாப்பிடுவோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது, அது மாதிரி இது நினைக்கும்போது அப்பவும் வந்து நமக்கு அந்த மன அழுத்த பிரச்சனை வரும். இது மாதிரி இருக்கும்போது நம்ம போய் டாக்டருக்கு போய் அந்த தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடனடி தீர்வை மட்டும் நாம் பார்த்துக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி நம்ம எப்போவுமே மருந்து சாப்பிட்றதில்ல. அதுக்கு வந்து ஆயுர்வேதத்துலேயும் நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல கேப்சூல் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் சாப்பிடும்போது ஆயுர்வேத மாத்திரைகளை சாப்பிடும்போது நம்ம வந்து உடம்பில் வந்து எந்த சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம், உடம்பில் வந்து ஏன் அந்த மன அழுத்தம் நம்ம உடம்பில் வருது, அதற்குள்ள அறிகுறிகளை கண்டுபிடித்து அந்த காரணங்களை கண்டுபிடித்து அது சரி செய்கிறது. அதனால் நமக்கு வந்து இந்த மன அழுத்த பிரச்சனை வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நமக்கு குணம் ஆக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு தான் நம்ம எலமெண்ட்ஸ் வெல்னஸோட ஃபைட் ரெஸ்ட். அதாவது பெயர்லேயே பாருங்கள் ஃபைட்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிப்ரெஷனோட இருக்கிற காரணங்களோட இது வந்து ஃபைட் பண்ணுது. அதனால தான் ஃபைட் ரெஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. இதை சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, நல்ல உறக்கமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யவும் இந்த ப்ராடக்ட் வந்து உதவியாக இருக்கும். இதில் வந்து எந்த மூலிகையெல்லாம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா மூலப்பொருட்கள் சேர்த்திருக்கிறது மூலிகையால் இயற்கை முறையால் தயாரித்த ஆயுர்வேத ப்ராடக்ட்டு. இதில் என்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா, துளசி, அதிமதுரம், திப்பிலி, இதுதான் மெயினாக 4 மூலிகையை சேர்த்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் சில பொருட்கள் இருக்குது. இதில் வந்து அஸ்வகந்தா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த நம்ம மன அழுத்த பிரச்சனை டிப்ரெஷன் வருவதற்கான காரணங்களை சரி செய்யவும், துளசி ஹார்மோன் குறைவை நமக்கு வந்து உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதும் அந்த ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் இந்த தூக்கம் குறைவாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமாகிறது. இதுக்கான காரணங்களை துளசி வந்து சரி செய்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வைக்க உதவியாக இருக்கிறது. அதிமதுரம் வந்து ப்ரெஷரை குறைக்கும். நம்ம வந்து டென்ஷன் அதிகமாகும் போது நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாகும், ரத்த ஓட்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்போ வந்து அதை குறைக்கிறதுக்கு அதிமதுரம் வந்து உதவியாக இருக்கிறது. திப்பிலி நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வயிறு வந்து கேஸ்ட்ரபுளாக எப்போவும் இருக்கும். அந்த வயிறு வேதனையும் அடுத்து வந்து நம்ம மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு உடம்புல சோர்வு அதிகமாக இருக்கும், மனசும் கவலையாக இருக்கும், உடம்பும் வந்து சோர்வாக இருக்கும். நம்மளால் எந்திரிச்சிட்டு வேலை செய்ய முடியாது. காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு சோர்வாக இருக்கும், தூங்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கையும் நம்ம வந்து அதையும் மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்டை சாப்பிடும் பொழுது எப்பொழுதும் அந்த காரணங்களை நம்மளுக்கு வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட் சாப்பிடும்போது அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை சரியாக்குவதனால் நமக்கு நோய் வந்து வேகமாக குணமடையும். இது வந்து நோய் கிடையாது. மன அழுத்தம் என்கிறது வந்து நம்ம மனசு தான் நம்மளை வந்து நோயாக உண்டாக்கிக்கிறோம். அது வந்து நோயே கிடையாது. நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா இதுக்கு மருந்து மாத்திரையே எதுவும் தேவைப்படாது. இதை வந்து மருந்து மாத்திரையை மட்டும் குணப்படுத்த முடியாது, நம்ம வந்து மனசு வச்சாத்து இதை வந்து குணப்படுத்த முடியும். அப்படி அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா ஒரு டிப்ஸு பாருங்கள். கொஞ்ச நேரம் குழந்தைகளோட ஃப்ரீயாக விளையாடுங்க. யோகா கிளாஸு, மெடிடேஷன், விளையாட்டு, என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட். யோகா காலையில் எழுந்திரிச்சி ஒரு அரை மணி நேரம் யோகா செய்கிறது, மெடிடேஷன், எக்ஸசைஸ், இது மாதிரி மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுனா மட்டும்தான். அது இல்லாமல் சாப்பாட்டு முறை, லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றினா மட்டும்தான் நமக்கு இந்த மன அழுத்த பிரச்சனை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். மருந்து மாத்திரை மட்டும் குணப்படுத்த முடியாது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒருபாடு மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அதை அதிகமாக டாக்டரே குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்போவுமே இந்த கேப்சூல் வந்து சரியாகாது சாப்பிடும்போது. அதனால நமக்கு குறைவாக இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு மன அழுத்த பிரச்சனை மட்டும் இந்த கேப்சூல் வந்து மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த கேப்சூல் வந்து எப்பொழுதும் ஆன்லைனில் சேல்ஸு கிடையாதுங்க.
அப்படி ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு எந்த ரிசல்ட் எங்களுக்கு இல்லை, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கம்பெனியோ டிஸ்ட்ரிபியூட்டரோ பொறுப்பாக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கம்பெனி ஆன்லைனில் சேல்ஸுக்கு கொடுக்கல, எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை இது மாதிரி சாப்பிடும்போது எந்த சைட் எஃபெக்டும் இல்லைன்னு சொல்லி நமக்கு ஆயுள் சர்டிஃபிகேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்னால எந்த நமக்கு சைடு எஃபெக்ட்டு கிடையாது. இதை எப்படி சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று, சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒன்று வீதம் சாப்பிட்டா போதும். காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று சாப்பிட்டா போதும். இதை வந்து சாப்பிட்ற வயசு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்டா போதும், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். இந்த மாத்திரையை வந்து ஒரு 3 மாதமா 6 மாதமா எடுத்துக்கிட்டால் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ரிலீஸு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இந்த மன அழுத்த பிரச்சனையை மருந்து மாத்திரை மட்டும் குணப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் மன அழுத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.